அமாவாசை அன்னைக்கு இலை போட்டு பூஜை பண்ணுவேன். அன்றைக்கி வாசப்படியில் கோலம் போட மாட்டேன். ஏன்னா நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளோட முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்கன்றது ஐதீகம். அதே அன்றைக்கி கோலம் போட்டிருந்தோன்னா அந்த கோலமே அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப தடையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் மாதத்தில் வர அமாவாசை செவ்வாய், வெள்ளி, அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் வர அமாவாசை பார்த்திங்கன்னா பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை பழம் வச்சு சுற்றி போடுவேன். அதே வேறு நாள் வந்துச்சுன்னா எலுமிச்சை பழத்தை மதியம் 12 மணிக்கு இப்படி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி குங்குமம் போட்டு கற்பூரம் வச்சு சுற்றி போட்டுப்பேன். அதே பூசணிக்காய் சுற்றி போடுறதா இருந்தால் நம்மக்கிட்ட வேலை செய்கிற பசங்களை யாராவது வர வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து தான் சுற்றி போடுவேன். அவங்க சுற்றி போட்ட பிறகு பார்த்திங்கன்னா சுற்றி போடுறதுக்கும் ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய் சுற்றி போட்டுட்டு வெளியிலேயே கை கால் கழுவின்னு உள்ளே வர சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க சுற்றி போட்ட பிறகு அவங்களுக்கு தட்சிணை ஏதாவது கொடுத்து அனுப்புறது ரொம்ப நல்லது. இப்படி பண்ணுறதுனால கண் திருஷ்டி நீங்கும்.